Welcome to A2ZKnowledge.com. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா SDLC. ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், ஐடில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ நமக்கு எப்படி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு, ஸோ நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், ஸோ நம்ம ஒரு லைஃப் சைக்கிள் போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம ஒரு நாளுக்கு என்ன லைஃப் சைக்கிள், ஸோ நம்ம எந்திரிக்கிறோம், தென் நம்ம வந்து ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தென் நம்ம வந்து ஆஃபீஸ் போறோம், இல்லை ஸ்கூல் போறோம், இல்லை காலேஜ் போறோம், ரிட்டர்ன் வரோம், தென் நம்ம வந்து தூங்குறோம். ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிள். அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ற சாஃப்ட்வேருக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ அந்த லைஃப் சைக்கிளை நம்ம ரொம்ப டீப்பா நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா வேஸ்ட். ஸோ நாம வந்துட்டு போறோம், ஐ காட் அ ஜாப், நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சேன், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் போய் உட்கார்றேன் அப்படின்னா அப்போ வரும் இந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா அப்போ வரும் உங்களுக்கு ப்ராப்ளம். கண்டிப்பா நம்ம வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்திருந்தோம், இல்லை வந்து மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஐடி படிச்சிருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகே, இது ஈவன் நான் ஐடி பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒன்று வந்து படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இந்த டயக்ராம் என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வி கிளியர் தி எக்ஸாம். பட் இதை வந்து நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க ஈவன் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை நீங்க ஓன் ஒரு ஐடி கம்பெனி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நான் எனக்கு சாஃப்ட்வேர் எனக்கு கோடு தெரியும், எனக்கு ப்ரோக்ராம் அடிக்க தெரியும்னா வேஸ்ட். இந்த லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணலைன்னா டோட்டலி வேஸ்ட். ஸோ என்ன இது, இந்த லைஃப் சைக்கிளை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எண்ட் யூசர், கிளைண்ட், டெவலப்பர், இந்த 3 யாரு, இவங்க 3 பேர் யார் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கு நான் சில ஒரு எக்ஸாம்பிள் வைக்க போறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து ஒரு வெப்சைட்டை ரெடி பண்றதை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நீங்க வந்து இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டை இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்கு. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ நான் யார் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு நான் யாருன்னா நான் எண்ட் யூசர். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்க அம்மா பண்ணலாம், எங்க அப்பா பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். யாருக்கு இன்டர்நெட்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண தெரியுமோ அவங்க பண்ணலாம். அவங்க எல்லாம் எண்ட் யூசர். ஓகேங்களா? இப்போ அந்த வெப்சைட்டோட ஓனர் யாரோ அவங்க கிளைண்ட். ஓகே, அந்த மாதிரி அந்த வெப்சைட்டை யாரு டெவலப் பண்ணாங்களோ அது டெவலப்பர். இவங்க 3 பேருக்கும் முதல் நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எண்ட் யூசர், ஹூ ஆர் நீங்க யார் வந்து கிளைண்ட் அண்ட் யார் வந்து டெவலப்பர். இதை வச்சுதான் நம்ம இந்த SDLC ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு டெவலப்பருக்கு யாரு ப்ராஜெக்ட் கொடுப்பா? இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்க தெரியும், உங்களுக்கே தெரிய வரும் கிளைண்ட். ஓகே, கிளைண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ கிளைண்ட் வந்து என்னை வந்து என் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோ, இல்லை என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோ, இல்லை வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனி மூலியமாவோ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா கிளைண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ஸோ நீங்க டெவலப்பர், கிளைண்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறான், நீங்க பண்ணி கொடுத்தா எண்ட் யூசர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரலா அனாலிசிஸ்னா ஆராயிருது. ஸோ ரெக்வயர்மெண்ட் அப்படின்னா என்ன தேவையோ அது முதவே நம்ம ஆராயணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகே, ப்ராஜெக்ட் வந்துச்சு, நான் கோட் ஸ்டார்ட் பண்றேன், மிஷினை தூக்கி வச்சுட்டு உட்காரக்கூடாது. தட்ஸ் டோட்டலி ராங். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். இதுல 3 ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட் என்னங்கிறத நம்ம டீப்பா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து அவர் ஒரு நான் ஐடி பீப்புளா இருக்கட்டும், அவர் வருவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும், இங்க எங்க பாக்ஸ் வரணும், இங்க எங்க இமேஜ் வரணும் தான் சொல்லுவார். ஸோ நம்ம அவர்கிட்ட இன்னும் டீப்பா நமக்கு அந்த டெக்னாலஜி தெரியறதுனால நாம தான் அவங்கள்ட்ட எவ்வளோ 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 வந்து நம்மளால டிக் பண்ணி அவங்க ரெக்வயர்மெண்ட்டை வாங்க முடியுமோ வாங்கணும். இல்லைன்னா தே ஆர் பேயிங் ஃபார் அஸ். நம்ம வந்து அவங்களை ஏமாத்தக்கூடாது, இல்லை வந்து தப்பா எதுவும் செஞ்சு கொடுக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுதான். செகண்ட், அவங்க எல்லாம் சொன்னதை வச்சு சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ என்ன மாதிரி சாஃப்ட்வேர், ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண போறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டும் இருக்கு, பேக் எண்டும் இருக்கு. ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை, என்ன வெர்ஷனை, யாரு சாஃப்ட்வேரை எங்கிருந்து வாங்கணும், வெண்டார் யாரு, இதெல்லாம் முடிவு பண்ணணும். ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை வந்து ப்ரொப்ரைட்டரி யூஸ் பண்ண போறீங்களா, அது வந்து நீங்க வந்து முடிவு பண்ணணும். அண்ட் தென் ஹார்ட்வேர். ஸோ இவங்க பண்ணதுக்கு இப்போ ஒரு மிஷின் போதுமா, இல்லை 4-5 மிஷின் வேணுமா, இல்லை ரேம் எவ்வளவு வேணும், ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு வேணும், அந்த ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்லாம் இருக்கு. இன்க்ளூடிங் நீங்க யூஸ் பண்ண போற மவுஸ் கொண்டு நீங்க வந்து யூ ஹாவ் டு புட் இட் இன் a ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ரெக்வயர்மெண்ட் எல்லாம் அனாலிசிஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்திங் தே யூஸ் பிபிடில வந்துட்டு இந்த டிசைன்லாம் போட்டு கிளைண்ட் கிட்ட ஒரு காமிப்பாங்க, இந்த மாதிரி தான் நாங்க பண்ண போறோம். இல்லைன்னா பென்சில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பேப்பர்ல வந்துட்டு அவங்க எழுதுவாங்க, இந்த மாதிரி பாக்ஸ் இங்க வரும் இங்க வரும். இதுதான் டிசைன். ஸோ என்னன்னா பிளான் பண்ணுவாங்க இதை. ஸோ வந்து ஒரு ஸ்லைட்ஸ்ல பண்ணுவாங்க, இல்லை பேப்பர் ஒர்க் பண்ணி இதை கிளைண்ட் கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து சரி ஓகே எங்களுக்கு இந்த பிளான் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா
அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் போகணும். இம்ப்ளிமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா கோடிங், அதாவது இந்த டிசைன் பார்ட்ல 2 டிசைன் பண்ணணும். ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட், ஒன்னு பேக் எண்ட். சோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா HTML, நான் வந்து இப்போ வெப்சைட்னு சொன்னேன். சோ பாக்ஸ் போடணும், இமேஜ் போடணும், HTML, CSS, JavaScript, இல்ல வந்து ASP, இல்ல JSP, PHP, இதெல்லாம். பேக் எண்ட் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறீங்க? சோ யூசர் கொடுக்கிற டேட்டாவை நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? என்ன டேட்டாபேஸ், அதுக்கு என்ன டேட்டாபேஸ், MySQL, Oracle, இதெல்லாம் இங்க வந்துரும். சோ அதுக்கான appropriate implementation கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ கோட் அடிக்கிறதுக்கு நாம என்ன யூஸ் பண்ண போறோம், எந்த ஐடி யூஸ் பண்ண போறோம், அதெல்லாம் நீங்க வந்து இங்கேயே வந்து நீங்க சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு இங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல கோட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ கோடிங் எல்லாம் அடிச்சு முடிச்சோடனே ஓகே கோட் ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து கொடுத்துட முடியாது, கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு கிளைண்ட் கிட்ட கொடுக்க முடியாது. தட்ஸ் டோட்டலி ராங். அதை டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அடுத்த ஃபேஸ் டெஸ்டிங். டெஸ்ட் பண்ணாம இப்போ நீங்க பண்ண ப்ராஜெக்ட் உங்க மிஷின்ல ரன் ஆகுது, நாளைக்கு இன்னொரு மிஷின்ல அந்த வெப்சைட் ஓபன் பண்ணும்போது ரன் ஆகல. சோ நம்ம டெஸ்டிங் பண்ணணும். சோ நிறைய லோக்கல்ல உங்க மிஷின்ல டெஸ்ட் பண்ணணும், அண்ட் தென் நிறைய மிஷின்ல போட்டு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு உங்களோட டெப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும். டெப்ளாய்மெண்ட்னா கடைசியா அந்த வெப்சைட்டை வந்து நான் டிப்ளாய் பண்றேன், நான் லான்ச் பண்றேன். அதாவது அந்த டெப்ளாய்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா டெலிவரி, நீங்க சொன்ன டேட்டுக்கு டெலிவரி நீங்க கொடுக்கணும். தென் நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட். சோ வெப்சைட் முடிஞ்சிச்சு, காசு வாங்கியாச்சு, அவ்வளவுதான், டாடா பை பை சொல்லிடக்கூடாது. சோ வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம. சோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா பே பண்ணிக்குவாங்க, பே வாங்கிக்குவாங்க. ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ணணும். சோ ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஆவது ஒரு 2 to 3 months அவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். திடீர்னு இந்த இடத்துல இஷ்யூ வந்துருச்சுன்னு உங்களை வந்து கேட்பாங்க. சோ யூ ஹாவ் டு சப்போர்ட் தேம். அது ரொம்ப 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 முக்கியம். சோ இது எல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்றதா SDLC, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதுல என்ன ப்ராப்ளம், இப்ப ரெக்குயர்மெண்ட்டே நீங்க வாங்கல, டைரக்டா டிசைன் பேப்பர் ஒர்க் பண்ணிடுறீங்க. சோ பேப்பர் ஒர்க் பண்ணி கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்க, இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சாஃப்ட்வேர்னு தெரியாம அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல உட்காந்துட்டு நம்ம வந்து யோசிக்க கூடாது. சோ டோட்டலி டைம் வேஸ்ட். சரி, ரெக்குயர்மெண்ட்டை எடுத்துட்டேன், பிளானே போடாம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரேன். சோ பிளான் நீங்க டிசைன் ஒர்க் பண்ணல, ஒரு PPT போட்டு கிளைண்ட் கிட்ட காமிக்கல, நேரடியா இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துட்டீங்க. சரி, கிளைண்ட் ஓகே சொல்றாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட் சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தை, நான் வந்து நீங்க எங்கிட்ட போட்டு காமிச்சிருக்கலாம்ல, நீங்க டைரக்டா ஏன் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் போனீங்க அப்படின்னு. சோ இது 3 எல்லாமே முக்கியம். சோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி டைரக்டா டிப்ளாய்மென்ட் பண்றேன், நான் டெஸ்டே பண்ணல அப்படின்னா டிப்ளாய்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15,000 யூசர் சொல்றான் என்னால வந்துட்டு டேட்டாபேஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியல. சோ அந்த டெஸ்டிங் அப்ப இஷ்யூ வருது. அது லைவ்ல இருக்கும்போது இஷ்யூ வரக்கூடாது ப்ராஜெக்ட்ல. அது ரொம்ப 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 டிராபேக். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சேல்ஸே போயிடும். சோ டெஸ்டிங் முக்கியம். அதுக்கப்புறம் டிப்ளாய்மென்ட் பண்ணிட்டு நான் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த டைம்ல இருந்து வர ப்ராஜெக்ட் உங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்ட் பண்றதை விட அதை மெயின்டைன் பண்ணி சப்போர்ட் பண்றது தான் ரொம்ப 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 முக்கியமான வேலை. சோ இந்த ப்ராஜெக்ட் ஆஸ் அ டெவலப்பர், சோ டெவலப்பரா நீங்க இதை கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கிளைண்ட் கிட்ட கொடுத்து பேமெண்ட் வாங்குறீங்க. சோ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, எண்ட் யூசர்ட்ட மார்க்கெட் பண்ணுவாங்க. சோ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் யூசிங் மை வெப்சைட், நான் டிவில, யூடியூப்ல எல்லாத்துலயும் நான் ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? சோ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கோடிங் எல்லாம் வந்து என்ன கோடிங், அதெல்லாம் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. நான் ஒரு வெப்சைட்டை வச்சு சொன்னேன். இதேதான் நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரெடி பண்றதுனால, இல்ல iOS மொபைல் ஆப்ஸ் பண்றதுனால இதேதான், இல்ல நீங்க வேற என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்றேன், இல்ல ஒரு வெப் அப்ளிகேஷன், எதா இருந்தாலும் SDLC இஸ் ஆல்வேஸ் சேம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சப்வெர்ஷன் நிறைய என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, மீன்ஸ் அதெல்லாம் சொல்லி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சோ திஸ் இஸ் வாட் இஸ் SDLC. இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. ஸோ இது வந்து வீடியோஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இட்ஸ் கோஸ் லைக் தியரி, அண்ட் தென் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நிறைய வீடியோஸ் ஜாவா, HTML, கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் A2Zல பார்க்கலாம். ஸோ யூ கேன் கெட் வீடியோஸ் இன் 2 languages, English and Tamil. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.